ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன். 2024 நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எல்லாரும் எழுதிருப்பீங்க. அதுக்கு உண்டான ஒரிஜினல் ஆன்சர் கீ வந்திருக்கும். நீங்கள் எல்லாருமே உங்களுடைய மார்க் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ கட் ஆஃப் வருது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமுடைய அந்த ஒரிஜினல் ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறமா கீழ்கண்ட இந்த மார்க்கு வாங்கியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாட் நெக்ஸ்ட் அப்படின்றத மிகப்பெரிய ஒரு குழப்பம். சரிங்களா? இப்போது நீங்கள் பிசி ஆகட்டும், எம்பிசி ஆகட்டும், எஸ்சி எஸ்டி ஆகட்டும், இல்லை பிசிலேயே பிசிஎம் ஆகட்டும், எஸ்சிலேயே எஸ்சிஏவாகட்டும், இல்லை இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொதுவாக நான் சொல்லிடுறேன். நீங்கள் எபோவ் 100 வாங்கிட்டீங்க, சந்தோஷம். ஆனால் பிலோ சேஃப் ஜோனில் இருக்குங்க சார். பிலோ சேஃப் ஜோன்னா முதல்ல சேஃப் ஜோன் எவ்வளோன்னு தெரிஞ்சுப்போம். சேஃப் ஜோன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 169 to 172 வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா சேஃப் ஜோன். எந்த கேட்டகரிக்கு? பொதுவாக நான் சொல்கிறேன், சரிங்களா? பொதுவாக ஒரு கேட்டகரிக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் 172 ப்ளஸ் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ எடுத்திருந்தாலும் நீங்கள் ஒரு ஜென்ரல் கேட்டகரிக்குள்ளே வந்துடுவீங்க. அதாவது ஓப்பன் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓப்பன் கேட்டகரி. அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை ஒரு 31% ஆஃப் ரிசர்வேஷன் கோட்டாக்குள்ளே உங்களை உட்கார வச்சுருவாங்க. உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியமே கிடையாது. ஓகேங்களா? சரி, அப்படி நம்ம ஃபுல் மார்க் எடுத்திருந்தோம் அப்படின்னா நாம் ஏன் சார் இந்த வீடியோவை பார்க்குறோம்? நாங்களே ஓரளவுக்கு ஆவரேஜான மார்க் தான் வாங்கியிருக்கோம். எங்களை பற்றி என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகே, புரியுது. பட் நீங்கள் போட்டி போடுவது என்னவோ 69% ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் நீங்கள் போட்டி போட போகிறீங்க. ஆனால் உங்களுடைய மார்க் 100க்கு மேலே சேஃப் ஜோனுக்கு உள்ள, இந்த சேஃப் ஜோன் என்னன்னு நான் சொல்லிட்டேன், இதுக்குள்ளே தான் இருக்குது. ஒரு 169க்குள்ளே இருக்குது சார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓகே, பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணலாம். நீங்கள் ஒரு பிசி இருக்கீங்க, 145 ப்ளஸ் எடுத்துட்டேன் சார். பிசிஎம் இருக்கீங்க, 130 ப்ளஸ் எடுத்துட்டேன். எம்பிசி இருக்கீங்க, 145 ப்ளஸ் எடுத்துகிட்டு. எஸ்ஏ இருக்கிறீங்களா, 135 ப்ளஸ். எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா ஒரு 130 ப்ளஸ் எடுத்துருப்பீங்க. எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஒரு 135 ப்ளஸ் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இது ஒரு அசம்ஷன் நான் சொல்கிறேன். நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் உங்களுடைய கேள்வி தானே. இப்போ பாருங்களேன், நீங்கள் இப்போது மனம் தளர வேண்டாம், சரிங்களா? நான் சொல்லிக்கக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா, மனம் தளர வேண்டாம், அமைதியாக இருங்க, நியூட்ரலாக இருங்க. ரொம்ப வருத்தப்பட வேணாம், கிடைச்சிருமோ கிடைக்காதுன்ற மாதிரி ரொம்ப திங்க் பண்ண வேணாம். உங்களுடைய டியூட்டியை பாருங்கள். என்ன சொல்லப்போனால், திஸ் இஸ் ஃபார் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபார் மீ, இதுதான் என்னுடைய முதல் முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ண தேவையில்லை, பெருமைப்பட்டுக்கணும் ஒழிய ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏமாற்றம் அடைகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இல்லை நான் 2-3 வருஷமாக நான் டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் எந்த ஒரு கேட்டகரியாக இருந்தாலும், இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் மார்க் வாங்கியிருந்தாலும் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா வெற்றி பெறுவதற்கு லக்கு, அந்த ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் சும்மா. பயிற்சி வேண்டும், லக்கு வேண்டும், அதிர்ஷ்டம் வேண்டும், என்னமோ சொல்லுவாங்களே, என்னென்னமோ பழமொழிகள் நிறையா சொல்லுவாங்க. அது வேண்டுமோ இல்லையோ, முதல் முறையாக என்ன சொல்லிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயிற்சி வேண்டும், அப்புறமா முயற்சி, அப்புறமா உங்களுடைய நம்பிக்கை. இது 3 இருந்தாலே கண்டிப்பாக எப்பேற்பட்ட எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் வின் பண்ணிடலாம். அதுக்காக நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் நீங்கள் எந்த ஒரு கம்யூனிட்டி பேஸ்டுக்குள்ளே வந்தாலும், இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் மார்க் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை 1 மார்க் 2 மார்க் வித்தியாசத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன மார்க் வாங்கியிருந்தால் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிருப்பேனே. என் கூட படித்த ஃப்ரெண்டு போயிட்டான், என் பக்கத்து பெஞ்சில் உட்காந்து படித்தான் சார், எங்கிட்ட டவுட் கேட்டால் நான் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன், அவளாம் உள்ளே போயிட்டான் சார், ஐயோ அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க வேணாம். ஒரு கட்டத்தில் நீங்கள் சொல்லி கொடுத்து ஒருத்தர் பாஸ் ஆகி வேலைக்கு போயிருக்கிறாங்கன்னா, நீங்கள் அவருக்கு குரு. அப்போது அவரால் ஜெயிக்க முடியுது அப்படின்னா, நீங்கள் அவரை விட 2 மடங்கு நீங்கள் மேலே ஜெயிக்கலாம். அதுக்கான காலகட்டம் மிக விரைவில் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? யாரை பற்றி நினைக்காம, எதை பற்றியும் ஃபீல் பண்ணாமல், உங்களுக்கு வேலை வேணும்னா நீங்கள் உங்களுக்காக உண்மையாக உழைச்சா போதும். உழைக்கிறத எங்கே போய் சார் நான் எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லேயோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ்லையோ நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன் போட்டு வெறித்தனமாக படிங்க. படித்ததை அப்படியே இப்போ எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். சரிங்களா? இது பொய் கிடையாது. நிறைய பேருக்கு முதல் தோல்வியில் வருத்தப்பட்டுட்டு 2வது ஒரு டர்னிங் பாயிண்ட் ஒன்று வரும், அதை விட பெஸ்ட்டாக கிடைச்சவங்க தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஓரளவுக்கு மார்க் வாங்கி உள்ளே போனவங்களை விட செகண்ட் இன்னிங்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹார்டிக் ஹெலிகாப்டர் ஷாட் அடித்த மாதிரி அவ்வளோ ஒரு டாப்பில் போய் உட்காருவாங்க. சரிங்களா? அதனால் முதல் தோல்வி என்பது வெற்றிக்கான ஒரு அடிப்படை, ஒரு படிக்கட்டே ஒழிய இது வருத்தப்படுவதற்கான அல்லது ஒரு வெளியே சொல்லிக்கொள்வதற்கு கூச்சப்படுவதற்கான விஷயம் கிடையாது. சரிங்களா? அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் எய்ம் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு
குரூப் 1B சர்வீசஸ், குரூப் 1C சர்வீசஸ் வரப்போகுது. அதேமாதிரி குரூப் 1 கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இன்னொரு எக்ஸாம் ஒன்று அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க 90 வேக்கன்சிஸுக்கு, அது ஒன்று எழுத போகிறீங்க. அடுத்தது குரூப் 2 மற்றும் குரூப் 2A இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, அல்லது இந்த மாதம் ஜூலை 27க்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு முடிக்க போகிறீங்க. ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் என்ன பண்ணலாம், அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணி இதில் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒன்று கிடச்சிருச்சுன்னா குரூப் 4 விட இது ஹை லெவல் போஸ்ட் தானே, இந்த மாதிரி உங்களுக்கு கூப்பிட்டு கொடுத்தா போக மாட்டிங்களா? கண்டிப்பாக போவீங்க. நீங்கள் நினைக்கலாம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2 பொறுத்த வரைக்கும் 2 லெவல் ஆஃப் எக்ஸாம் இருக்குது சார், மெயின்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அதை பார்க்கணுமா இல்லையா? ஏதோ குரூப் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து இன்டர்வியூலாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் நினைக்காது. இன்டர்வியூ ஜஸ்ட் ஃபார் ஒரு என்ன சொல்கிறது, ஃபார்மாலிட்டி தான். நீங்கள் போய் உட்கார போகிறீங்க, சரிங்களா? ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க, மெயின்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறீங்க, சரியான பர்சனுக்கு தான், சரியான நபருக்கு தான் நம்ம வேலை கொடுக்குறோமா அப்படின்றத நேரில் பார்த்து உங்களை அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க. அதுதான் விஷயம் இங்கே, வேறு எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? அதனால் இன்டர்வியூ நினச்சோ, மெயின்ஸை பற்றியும் நினச்சி பயப்பட வேணாம். அதேமாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸை விட இந்த 3 வருஷம் 4 வருஷம் நிறைய உட்காந்து படிச்சிருப்பாங்களே குரூப் 4க்கு, அவங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணுவதற்கு ஒன்றும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு 2 ரீசன் தான். ஒன்று உங்கள் எதிர்காலத்தை நினச்சி, இன்னொன்று உங்கள் பேரண்ட்ஸ் நினச்சி, சரிங்களா? உங்கள் எதிர்காலம் நினச்சி நீங்கள் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. முயற்சி, சரியான முயற்சி தான் இருக்கணும், சரிங்களா? ஏதாவது சின்ன சின்ன கவனச்சிதறல்கள் இருக்கும், அதை ரிப்பேர் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுங்கள், சால்வ் பண்ணுங்கள். என்ன தடைகள் வருதோ அதை உடச்சி எறிஞ்சு அடுத்த கட்டம் என்ன பண்ணலான்றத நல்லா நல்ல விஷயங்களை கலெக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்புறம் உங்களுடைய பேரண்ட்ஸ், அப்புறம் அக்கம் பக்கம், அப்புறம் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க, என்னப்பா பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி உங்கள் பேரண்ட் கேட்கும்போது பையன் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன்னு சொல்லி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. மறுபடியும் அதே ஒரு ரிலேஷன் வந்து கேட்பாரு, திரும்ப சொன்னால் அது ரொம்ப வெக்கக்கேடாக இருக்குமோ, கேவலமாக இருக்கும்னு நினச்சி நீங்கள் ஒன்றும் ஷையாக ஃபீல் பண்ணிக்க வேணாம். படிக்கிறதுனா படிக்கிறேன்னு அர்த்தம். படித்த உடனே வேலை வாங்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவலிட்டி இருக்கும். சில பேர் ஒரே வருஷத்தில் பாஸ் பண்ணிடுறாங்க, சில பேர் 2 வருஷம், சில பேர் 3 வருஷம், சில பேர் 10 வருஷத்தில் கூட ஜாப் வாங்குறவங்க இருக்கிறாங்க. இவ்வளோ ஏங்க படித்து 55 வயசுக்கு மேலே கூட ஜாப் வாங்கணும் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் ஜாப் வாங்கிட்டாங்க. என்னதான் அவங்க படித்து 59வது வயசில் ஜாப் கிடைச்சாலும் அந்த 60வது வயசு வரைக்கும் ஒரு வருஷம் வேலை பார்த்தாலும் என்ன பண்ணலாம், ஒரு ராமநாதன் விஓஓ அப்படின்னு போட்டு ரிட்டையர்டு அப்படின்னு போடுவாங்க, சரிங்களா? வீட்டில் ஒரு கேட்டில் சவுத்தில் மாட்டிப்பாங்க, இல்லாட்டி கையெழுத்து போடும்போது என்ன பண்ணுவீங்க, விஓஓ எக்ஸ்-விஓஓ அப்படின்ற மாதிரி சும்மா மென்ஷன் பண்ணுவீங்க உங்கள் பேருக்கு கீழே ப்ராக்கெட்டில். அந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப கெத்து தானே. ஆனால் நீங்கள் 55 வயசு வரைக்குமோ இல்லை 60 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. திறமை, இளமை, காலம், ஒரு வேகம், உத்வேகம், துடிதுடிப்பு, பாசிட்டிவிட்டி, எனர்ஜி இதெல்லாம் இருக்கும்போதே, வயசு இருக்கும்போதே, வாய்ப்பு இருக்கும்போதே வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் நபருக்கே இங்கே அனைத்து வாய்ப்புகளும் கிடைக்கும், சரிங்களா? அதனால் பயப்பட்டுக்க வேணாம், பதட்டப்பட்டுக்க வேணாம், ரொம்ப ஷையாக வெக்கப்பட்டுக்க வேணாம், சரிங்களா? படிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம் உங்களுக்காக தான் வருதே தவிர யாருக்காகவோ இல்லை, உங்களுக்காக தான் வருது, சரிங்களா? வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிற வேலையில் வருத்தப்படுறதுக்குங்களாம் டைம் இல்லை, ஓகேங்களா? இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், வெற்றி பெறுவதற்கு முதல் தகுதி என்ன தெரியுங்களா? கல்வி தகுதியோ என்ன ஜாதி மதம் அப்படின்ற தகுதியே கிடையாது. பிஎஸ்டிஎம் தகுதியை விட மிக முக்கியமான ஒரு தகுதி தோல்வி என்ற தகுதி. அதை தாங்கிக் கொள்ளும் மனது யாருக்கு இருக்கோ அவருக்குத்தான் வெற்றி மிகவும் பிடிக்கும், சரிங்களா? நமக்கு வெற்றி பிடிக்கும், ஆனால் வெற்றின்றது யாரை பிடிக்குமோ கரெக்டாக போய் அங்கே தான் உட்காரும். வெற்றிக்கு யாரை பிடிக்குதோ அதுதான் உண்மையான வெற்றி. தோல்வி தாங்கக்கூடிய மனதை உடையவர்கள் தான் இங்கே உண்மையான வெற்றியாளர்கள். அவருக்கே தான் உண்மையான வெற்றி கிட்டும், சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தாலும் சரி 2-3 வருஷமாக தொடர்ந்து உட்காந்து படிச்சுட்டே இருந்தாங்க சார், டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு, வீட்டில் பேரண்ட்ஸ் திட்டுவாங்க, இனிமேல் படிக்க வைக்க காசு இல்லை, இன்னும் 3 வருஷம் 4 வருஷம் போயிருந்தால் கூட உழைச்சி சம்பாதிச்சு ஏதாவது வட்டி கட்டியிருக்கலாம், கடன் அடிச்சிருக்கலாம், கந்து அடிச்சிருக்கலாம்னு சொல்லி வீட்டில் திட்டுறாங்க, தண்டசோறும் திட்டுறாங்க. என்ன வேணால் திட்டிட்டு போட்டோம், நாளைக்கு உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா திட்டினவங்க எங்கள் மூஞ்சி எங்கே கொண்டு வச்சுக்கோங்க. அதனால் உங்கள் லைஃப் நீங்கள் தான் பார்க்கணும். இங்கே தூக்கி விடுறதுக்கோ இங்கே தட்டி கொடுக்குறதுக்கோ இங்கே யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் உங்களை நீங்களே அப்பப்போ மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. எனிவே அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் நல்ல எஃபர்ட் போட்டு படிங்க, முயற்சி பண்ணுங்கள். உங்களோட உண்மையான எஃபர்ட் என்றைக்குமே தோல்வியடையாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குரூப் 4ல் படித்து வாங்கின இந்த மார்க்கெல்லாம் பார்த்து நீங்கள் தோல்வின்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேணாம். இந்த மார்க்குகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி படிகளுக்கான ஒரு பேஸ்மெண்ட் தான். கோபுர கலசத்தை கொண்டுட்டு போய் டக்குன்னு மேலே வச்சா கீழே விழுந்துடும். அதுக்கு தேவையான பேஸ்மெண்ட் ஒன்று ஒன்றா அடிக்கணும் தான் மேலே
கோபுரம் உயரம், கோபுரத்துக்கு மேலே தான் பேஸ்மெண்ட் அந்த கலசத்தை வைக்க முடியும். சரிங்களா? கலசம் மேலே ஆகாயத்தில் பறக்காது. சரிங்களா? அதனால் பேஸ்மெண்ட் தான் இப்போ கட்டியிருக்கீங்க. அப்புறமா தான் கோபுரம் எழுப்பணும். அப்புறமா தான் மேலே கலசத்தை வைக்கணும். அப்புறம் தான் கொடி கட்டியே பறக்க முடியும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மனம் தளர வேண்டாம். குரூப் 2 எக்ஸாமுக்கான, குரூப் 2 குரூப் டிஏவுக்கான அந்த அப்ளிகேஷன் சீக்கிரம் போட்டு முடிங்க. கடைசி நேரத்தில் போக வேணாம். கடைசி லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் அண்ட் டைம் போனீங்கன்னா சர்வர் பிஸினால அந்த டிஎன்பிசி வெப்சைட் ஓப்பன் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 டேஸ் பிஃபோராக அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜூலை 27 சம்திங் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு ஒரு 22 போட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். அதுக்குள்ளே பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்லாம் வாங்க பாருங்கள். அதனால் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு தினம் தினம் வெற்றி தான். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.